நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கருவாடு தாங்க வணக்க போகிறோம். ஏன்னா வீடியோ எடுத்தே கட் ஆயிருச்சு. திரும்பவும் நம்ம போட சொல்கிறேங்க, கேட்டுக்குங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறாங்க. மீன் குழம்பு மசாலா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா புளிக்குழம்பு மசாலா கூட இதில் சேர்த்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த சளி பிடிச்சதுக்கு சளிகளுக்கு நல்லா இருக்கும். ஜலதோஷம், இருமலுக்கு எல்லாம் வந்து இந்த குஞ்சு கருவாடு வந்து சேர்த்தா நல்லா இருக்கும். இதை வந்து முதல்ல நம்ம சுடு தண்ணியில் அலசிட்டு ஒரு 4 தண்ணியாவது கழுவணும். அதே போல் மீன் குழம்பு மசாலா போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா வணக்கிட்டு நான் கடுகு போடலை பார்த்துக்குங்க. இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இது கூடயே நம்ம என்ன செய்யலாம், வீடியோ கட் ஆனதுனால தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியலை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்ட பிறகு நம்ம இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு வச்சுட்டோன்னா உங்களுக்கு தேவையான இதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். சாப்பாடை பிணைஞ்சி சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா இருக்கும் பார்த்துருங்க. அதனால் இதில் முட்டை சேர்த்து தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுலேருந்தே போட்டிருப்பேன் பார்த்துருங்க, எண்ணெய் ஊற்றுனதெல்லாம் போட்டிருப்பேன், கட் ஆயிருச்சு. 2 வீடியோவாட்டு தான் எடுக்க முடிஞ்சுது. 2 முட்டையை போட்டாச்சு. இப்போ வந்து இந்த முட்டையும் கருவாடும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மிலே வைங்க. நீங்கள் ரொம்ப இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது, பிடிக்கும் பார்த்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச என்னதுங்க கருவாடு, சின்ன கருவாடு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? கொஞ்சம் கூட வணங்கட்டும், அப்புறம் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். சூப்பராக நான் இருக்குங்க. பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. ஏனுங்க வாங்க சாப்பிடலாம். கொஞ்சமாக சாப்பாடு வச்சு உங்களுக்கு காட்டி தரேன். ஓகேவா? என்னங்க கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கலாம். கரண்டி வேறு இல்லை. சரி, இதுலேயே எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்ம டேஸ்ட்டுக்கு பார்க்கலாமா? கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டுறாதுங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் பண்ணணும். செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? பிரமாதம். நல்லா வாங்க சாப்பிடலாம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே.